பொதுவாவே இந்தியாவை சேர்ந்த ஏழை மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடியும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரியான வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். அப்படி வேலைக்கு போற மக்கள் அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போகும். இதுவே அவங்க சட்டத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி நடக்காம தெரியாம ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட போதும், அது பல சமயம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே அழிக்கும், சில சமயம் அவங்களையே அழிச்சிரும். பிகாஸ் அரபு நாடுகள்ல தப்பு செஞ்சதுக்கான தண்டனை மிகவுமே கடுமையானதா இருக்கும். நம்ம சேனல்ல கூட சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை சேர்ந்த ரிஸ்வானா சவுதிக்கு வேலைக்கு போன இடத்துல தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு அப்படி நடந்ததுக்கு அவங்க காரணமே ஆக முடியாது. பட் அப்படி ஒரு சம்பவத்துக்கு சவுதி அரசு அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவுமே கண்டிப்பா பாருங்க. சோ இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வேலை தேடி போற முக்காவாசி இந்தியர்கள் பெரும்பாலுமே கேரளாவை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் 2008 கேரளாவை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணான 19 வயதான நிமிஷா பிரியா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்களுடைய குடும்பத்தை கடன் சுமையிலிருந்து மீட்கணும் அப்படிங்கிற பல கனவுகளோட ஏமன் நாட்டுக்கு நர்சிங் வேலைக்கு போறாங்க. இங்க இந்த கண்ட்ரிய ஏமன் அப்படின்னு சொல்றதா இல்ல யமன் அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு யமன் அப்படின்னு சொன்னா வேற ஞாபகம் தான் வரும் அப்படிங்கறதால ஏமன் அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். சோ அப்படி நர்சிங் வேலைக்கு போன நிமிஷாக்கு அப்ப தெரியாது. கரெக்டா அப்ப இருந்து 9 வருடங்கள் கழிச்சு நிமிஷா பண்ண போற ஒரு மிகப்பெரிய தப்பால ஏமன் நாடு அவங்களுக்கு யமனா மாறும் அப்படிங்கறது. எஸ், நிமிஷா பண்ண ஒரு குற்றத்திற்காக ஏமன் நாட்டு அரசு அவங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற தண்டனை மரணம். சோ பல கனவுகளோட ஏமன் போயிருந்த நிமிஷா அங்க அப்படி என்ன குற்றம் பண்ணாங்க? இப்ப 2025 பிப்ரவரி மாதத்துல அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க போறதா சொல்றாங்களே, அது நடக்க போகுதா? இந்த தண்டனையிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிற இப்போ இந்தியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற கேரளா நர்ஸ் ஆன நிமிஷா கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும். நிமிஷா மாதிரியே நிறைய பேர் நல்ல இன்கமையும் நல்ல வாழ்க்கையும் தேடி ஏமன் மாதிரி சில ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்கிற கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி நம்மளுமே நம்மளுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் வேலை செய்யறோம். ஆனா நிறைய பேர் பணத்தை சேவ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி சேவ் பண்றதுல அது க்ரோ ஆகாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு வாங்கின நிறைய விஷயங்களை இப்போ நம்மளால வாங்க முடியாது. காரணம் இன்ஃப்ளேஷன். சோ பணத்தை புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, 1 பணம் சேஃபா இருக்கணும், 2வது ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், 3வது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி பணம் க்ரோ ஆகணும். சோ இப்போ இந்த மூணுத்துக்குமே ஏத்த மாதிரி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். 2014 இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 9.5 டைம்ஸ் ஆயிருக்கும். இந்த இண்டெக்ஸ் கடைசி 5 வருஷத்துல 37%, 10 வருஷத்துல 25.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த NFO உடைய லாஸ்ட் டேட் ஜனவரி 16. இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இதோடைய டீடைல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் மாசத்துக்கு 2000 ரூபீஸ்ல இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கேரண்டி. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் பணம் சேஃபா இருக்கும். மந்த்லி பிரீமியம் உடைய 120 டைம்ஸ் வேல்யூ இருக்கிற லைஃப் கவர் கிடைக்கும். NRI கஸ்டமர்ஸ் மாசத்துக்கு 18,000 இன்வெஸ்ட் பண்ணா 3 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் வரும். லாஸ்ட் டேட் ஜனவரி 16 தான். டைம் ரொம்பவே லிமிட்டடா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
நிமிஷா நர்சிங்ல டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க கேரளாலேயே நர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க 12th எக்ஸாம் எழுதாம டைரக்டா டிப்ளமோ பண்ணதால கேரளால எங்கேயுமே அவங்களுக்கு நர்ஸ் வேலை கிடைக்கல. எந்த ஒரு ஒழுங்கான வேலையும் இல்ல அப்படிங்கறதால நிமிஷாவுடைய குடும்பம் வறுமையில வாட ஆரம்பிக்குது. அப்படி அந்த வறுமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நிமிஷாக்கு திறந்த கதவு தான் ஏமன். ஏமன் நாட்டுல நிமிஷாக்கு ஒரு நர்ஸ் வேலை கிடைக்குது. தன்னுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு பல கனவுகளோட நிமிஷா ஏமனுக்கு போறாங்க. பட் நிமிஷாக்கு ஏமன்ல காத்துட்டு இருந்தது என்னவோ ஏமாற்றம் தான். பிகாஸ் நம்ம பாக்குற மத்த அரபு நாடுகளான சவுதி மாதிரியோ இல்ல துபாய் மாதிரியோ ஏமன் ஒன்னும் ஒரு ரிச்சான கண்ட்ரி இல்ல. அது ரொம்பவே புவரான ஒரு கண்ட்ரி. சோ அங்க வேலைக்கு போன நிமிஷாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அவங்களுக்கு அங்க கிடைச்ச சம்பளத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே சரியா இருந்திருக்கு. அவங்களால பெருசா அங்க கிடைச்ச சம்பளத்தை வச்சு ஒன்னும் சேவ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வேலையே இல்லாம இருக்கிறதுக்கு கிடைச்ச வேலையை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ண நிமிஷா ஏமன்ல அவங்களுடைய நர்ஸ் வேலையை தொடங்குறாங்க. அப்படி தொடர்ந்து ஏமன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க கேரளால அவங்களுக்கு தாமஸ் அப்படிங்கிற நபர் கூட கல்யாணம் நிச்சயம் பண்ணப்படுது. சோ கல்யாணத்துக்காக 2011 ஜூன் மாசத்துல திரும்பவுமே கேரளாக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பட் கல்யாணம் முடிஞ்ச கையோட நிமிஷா மற்றும் அவங்களுடைய கணவர் தாமஸ் 2 பேருமே சேர்ந்து இப்ப ஏமனுக்கு போறாங்க. அதே போல ஏமன்ல தாமஸ்க்கும் அசிஸ்டன்ட் எலக்ட்ரீசியனா ஒரு வேலை கிடைக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே வறுமை இனிமே அவங்கள விட்டு போகல. சோ கிடைச்ச சம்பளத்தை வச்சு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் 2012 டிசம்பர்ல நிமிஷாக்கும் தாமஸ்க்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய நிலைமை இன்னுமே மோசமாகுது. இதுல எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏமன்ல வெடிச்ச சிவில் வாரும் ஏமனுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் சேர்ந்து அவங்களுடைய நிலைமைய இன்னுமே மோசமாக்க ஆரம்பிக்குது. அதனால 2014ல இதுக்கு மேல நம்ம ஏமன்லயே இருந்தா சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தாமஸ் மற்றும் அவங்களுடைய பெண் குழந்தை இவங்க 2 பேருமே கேரளாக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. பட் நிமிஷாக்கு கேரளால எந்த ஒரு நல்ல வேலையுமே கிடைக்காது அப்படின்னு அவங்க மட்டும் ஏமன்லயே தங்கி அவங்களுடைய நர்ஸ் வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் நிமிஷாவும் 5க்கும் 10க்கும் இங்க போராடுனது எல்லாமே போதும், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்மளே சொந்தமா ஒரு கிளினிக் வச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஏமன்ல அதுக்கான காசு இருந்தா மட்டும் போதாது. ஏமனுடைய சட்டப்படி வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருத்தங்க ஏமன்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு ஏமன் சிட்டிசனோட பார்ட்னர்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிமிஷாக்கு அறிமுகமானவன் தான் தலால் அப்தோ மஹ்தி. இவன் நிமிஷா பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு ஜவுளி கடை ஒன்று வச்சு நடத்திட்டு வந்திருக்கான். மேலும் அவனுடைய ஒய்ஃபுக்கு நிமிஷா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவமும் பார்த்திருக்காங்க. சோ அது மூலியமா தான் நிமிஷாவுமே இவனுக்கு அறிமுகமாகறாங்க. சோ நிமிஷா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஏமன் சிட்டிசனுடைய பார்ட்னர்ஷிப் தேவை அப்படின்னு மஹதி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்கு அவனுமே சரி ஓகே கண்டிப்பா நானும் ஒரு பார்ட்னர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். இப்ப ஜனவரி 2015ல நிமிஷா கேரளாக்கு வராங்க. ஆனா இந்த முறை மஹதியும் கூடவே சேர்ந்து வரான். இப்ப 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களுடைய பிசினஸ் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவரும் ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து அப்படின்னு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நிமிஷா கிட்ட கொடுத்திருக்காரு. இதை வாங்கின நிமிஷாவும் ஏமன்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை தொடங்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் குழந்தையும் திரும்பி ஏமனுக்கே போய் நிமிஷா கூட வாழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஏமன்ல சிவில் வார் இனிமே பெருசானதால அவங்களால நிமிஷா கூட வந்து வாழ முடியல. மேலும் கிட்டத்தட்ட 4600 இந்தியர்கள் ஏமனை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. பட் நிமிஷா மாதிரி பிசினஸ்ல பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ண ஒரு சில பேர் மட்டும்தான் ஏமன்லயே இருந்தாங்க. என்னதான் ஏமனுடைய நிலைமை ரொம்பவே மோசமானாலும் நிமிஷாவுடைய நிலைமை உயர ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நிமிஷா 2015ல அவங்களுடைய கிளினிக் பிசினஸை தொடங்கி அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி நல்லா போக ஆரம்பிக்குது. அந்த பிசினஸ்ல அவங்களுக்கு நிறையவே லாபம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விடுறதுக்குள்ள இப்ப அடுத்த பிரச்சனை அவங்களை தேடி வந்தது. அந்த பிரச்சனையுடைய பெயர் தான் தலால் அப்தோ மஹ்தி.
எஸ், மஹதி வெளிய நல்லவன் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தையே தீட்டிட்டு இருந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நிமிஷா கிட்ட அவனுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். பார்ட்னர் ஆனதுக்காக ஒரு சின்ன பங்கு மட்டும் கேட்டிருந்தவன் இப்ப அந்த பிசினஸ் உடைய லாபத்துல ஒரு பெரிய பங்கு கேட்டு நிமிஷாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மேலும் பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கறதால அவனுடைய அக்கௌண்ட்டுமே அதுல இருக்கும் அப்படிங்கறதால அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து அவனுடைய இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு சரியான கணக்கையுமே கொடுக்காம நிமிஷாவை ஏமாத்திட்டு வந்திருக்கான். இத பத்தி நிமிஷா கேட்டா நிமிஷாவை போட்டு அடிக்கிறது, நீ சீட் பண்ணி தான் என்ன பார்ட்னரா சேர்த்திருக்க அப்படிங்கறத நான் ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது, பிசிக்கலா டார்ச்சர் பண்றது அப்படின்னு ஒரு சில சமயங்கள்ல கண்ணை வச்சு கூட மிரட்டி இருக்கான். இந்த மாதிரி நிமிஷாவை பல வகையில டார்ச்சர் பண்ணியிருக்கான். மேலும் அவன் கேரளால இருக்கிற நிமிஷாவுடைய வீட்டுக்கு வந்திருந்தப்ப அங்க நிமிஷாவுடைய கல்யாண ஆல்பம்ல இருந்த ஒரு போட்டோ எடுத்து அதுல நிமிஷாவுடைய பக்கத்துல அவளுடைய கணவனா மஹதி நிக்கிற மாதிரி எடிட் பண்ணி தனக்கும் நிமிஷாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு அங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தான் கூட செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதுல இன்னுமே ஒரு ஸ்டெப் மேல போய் தன் கூட மட்டும் இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். இப்படி டெய்லியுமே பல வகையில டார்ச்சர் பண்ணதோட மட்டும் இல்லாம நிமிஷா ஊரை விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுட்டு அந்த கிளினிக் பிசினஸ் உடைய மொத்த ஓனர்ஷிப்பையும் அவனுடைய பெயருக்கு எழுதி தர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். இப்படி நாளுக்கு நாள் இவனுடைய டார்ச்சரை தாங்க முடியாத நிமிஷாவுக்கு அவனுடைய டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு தவறான யோசனை வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, மஹதி கிட்ட இருந்து தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு இவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு அந்த நாட்டை விட்டே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சோ எப்படி மயக்க மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த அவங்களுக்கு அதற்கான சரியான தருணமும் வருது. 2017 ஜூலை மாசத்துல மஹதிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி மஹதிக்கு ஏதோ ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி மயக்க ஊசியை போட்டிருக்காங்க. அப்படி அந்த இன்ஜெக்ஷன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எதிர்பார்த்த மாதிரி மஹதி மயக்கம் அடைகிறான். ஆனா அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்ன அப்படின்னா, மயக்கம் போட்ட மஹதி அதுக்கப்புறமா எந்திரிக்கவே இல்லை. எஸ், நிமிஷா அவங்கள அறியாமலேயே ஓவர் டோஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டோசேஜ் அதிகமாகி மஹதி அங்கேயே இறந்து போயிருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம குழம்பி போயிருந்த நிமிஷா நடந்த விஷயத்த அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் வாங்க ஹெல்ப் பண்ண அவங்க ஃப்ரெண்டான ஹன்னன் கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்து இன்னொரு தவறான முடிவையும் எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் மஹதியுடைய உடலை டிஸ்போஸ் பண்றது. சோ இப்ப இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி பிளாஸ்டிக் பேக்ஸ்ல பேக் பண்ணி நிமிஷா தங்கி இருந்த அந்த பிளாட் உடைய வாட்டர் டேங்க்ல டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து தப்பிச்சு ரெண்டு பேருமே தலைமறைவாகிடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் போலீஸ்க்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. அப்ப நம்ம ரிஸ்வானா கேஸ் மாதிரியே இங்கேயுமே நிமிஷாவுக்கும் ப்ராப்பரான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்படல. நிமிஷாவுடைய கேஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கோர்ட் ஒரு ஜூனியர் லாயரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அரபிக் மட்டும் தான் தெரியும். ஆனா நிமிஷாக்கோ அரபிக் தெரியாது. அந்த லாயர் நிமிஷா கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட கொடுக்கப்படல. சோ நிமிஷா அந்த லாயர் என்ன சொன்னாரு அப்படின்னு கூட புரியாம அவர் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் 2020 ட்ரையலுக்கு வருது. கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் கொலை செய்ய ஹெல்ப் பண்ண குற்றத்திற்காக ஹேனனுக்கு லைஃப் சென்டென்ஸும் கொலை செஞ்ச குற்றத்திற்காக நிமிஷாக்கு டெத் சென்டென்ஸும் கொடுக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது டிவி நியூஸை பார்த்து தான் நிமிஷாவுடைய ஃபேமிலிக்கே தெரியும். ஸோ எப்படியாவது நிமிஷாவுடைய மரண தண்டனையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நிமிஷாவுடைய அம்மாவும் அவங்களுடைய கணவரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர், போலீஸ், அரசியல்வாதி அப்படின்னு அவங்க எல்லாருடைய வீட்டு வாசல்லையுமே போய் உதவி கேட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய பொண்ணுக்காக இவங்க இப்படி போராடிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு குரூப் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வந்து சேவ் நிமிஷா பிரியா அப்படின்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த குரூப் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டையும் டெல்லி ஹைகோர்ட் கிட்டையும் நிமிஷாவுடைய மரண தண்டனையை ஸ்டாப் பண்ண சொல்லி ஏமன் கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு நிமிஷாவுடைய மரண தண்டனையை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்றாங்க. பட்
எப்படி ரிஸ்வானா கேஸ்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணியுமே சவுதி கவர்மெண்ட் ரிஸ்வானாவுடைய மரண தண்டனையை நிறுத்தலையோ, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்னதான் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் ஏமன் கவர்மெண்ட் அவங்க பாஸ் பண்ண ஆர்டர்ல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ரிஸ்வானா கேஸ்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால சவுதி கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தையாவது நடத்த முடிஞ்சது. பட் இங்கேயோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. பிகாஸ் ஏமன்ல நடந்துட்டு இருக்கிற போர்னால ஆல்ரெடி அவங்க கவர்மெண்டே அங்க கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை பத்தி பேசுறதுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. மேலும் அங்க நடக்க ஆரம்பிச்ச போருக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுடைய எம்பசியை ஏமன்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏமன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஃபாரின் டிப்ளமேட் கூட அங்க இல்ல. பட் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் நிமிஷாவுடைய ஃபேமிலிக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியோ 2023ல நிமிஷா கேஸை ரெப்ரசென்ட் பண்ண அங்க ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த லாயர் ஏமன் சுப்ரீம் கோர்ட்ல நிமிஷாவுடைய மரண தண்டனையை ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. பட் ஏமன் கோர்ட்டோ அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க நிமிஷாவுடைய தண்டனையை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப நிமிஷாவை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழி மஹதி ஃபேமிலி நிமிஷாவை மன்னிச்சு அவங்களுக்கு மரண தண்டனை வேணாம் அப்படின்னு ஏமன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க சொல்லணும். மஹதி ஃபேமிலி மன்னிச்சு விடுறது அப்படின்னா சும்மா எல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டுற மாட்டாங்க. நிமிஷாவுடைய ஃபேமிலி அவங்களுக்கு பிளட் மணியை செட்டில் பண்ணா மட்டும்தான் நிமிஷாவை அவங்க மன்னிப்பாங்க. அது என்ன ப்ரோ பிளட் மணி அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனை மன்னிக்கிற உரிமை கோர்ட்டுக்கு கூட கிடையாது. ஆனா அந்த விக்டிமுடைய ஃபேமிலி கிட்ட இருக்கு. சோ அவன் அந்த விக்டிமுடைய ஃபேமிலி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய தொகையை காம்பன்சேஷனா கொடுப்பான். அப்படி அந்த விக்டிமுடைய ஃபேமிலி அந்த பிளட் மணியை வாங்கிட்டும் அல்லது வாங்காமலும் கூட அவனை மன்னிக்கலாம். சோ அப்படி அந்த பிளட் மணியை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த குற்றம் செஞ்சவனை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அவனும் அந்த பிளட் மணியை செட்டில் பண்ணிட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். பட் ஒரு சில நேரங்கள்ல இந்த பிளட் மணி வெறும் 5-10 இருக்காது. பல லட்சங்களை இழப்பீடா தர வேண்டி இருக்கும். குறைஞ்சது 1 கோடியிலிருந்து 2 கோடியிலிருந்து தான் இந்த பிளட் மணி செட்டில் பண்ண வேண்டியிருக்கும். நிமிஷாவுடைய ஃபேமிலி ஒரு பேமெண்ட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னும் இரண்டாவது பேமெண்ட்டை இப்ப இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அனுப்ப ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்குள்ள அடுத்த மாசம் நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இது எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியல. நிமிஷாவும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து எப்படியாவது தன்னுடைய மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையா இருக்காங்க. பட் ஒரே விஷயம், நான் இங்க எந்த விதத்திலையுமே நிமிஷா ரொம்பவே பாவம் அப்படின்னும் இல்ல அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களுடைய சூழ்நிலை அது அப்படின்னு நிமிஷாக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க செஞ்ச அந்த குற்றத்தை நியாயப்படுத்தி பேச விரும்பல. கண்டிப்பா நிமிஷா செஞ்சது ஒரு பெரிய குற்றம் தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஏமன் கவர்மெண்ட்டை பிசினஸ் பண்றதுக்கு சீட் பண்ணிருக்காங்க. இரண்டாவது ஒரு கொலை பண்ணிருக்காங்க. அப்படி கொலை பண்றது அவங்களுடைய மோட்டிவா இல்ல அப்படின்னாலும் நம்ம சேனல் பாக்குற நிறைய எஸ்டிஐக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மேன் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொலை வகையை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது தேர்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்கருதல் இன்றி கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம செய்யப்பட்ட ஒரு கொலை. ஆக்சுவலா ஒரு காயின் அப்படின்னா அதுக்கு 2 சைடு இருக்கும் இல்லையா, அப்படி இன்னொரு சைடுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிமிஷாவும் ஒரு வகையில் இந்த கேஸ்ல ஒரு விக்டிம் தான். தன்னுடைய வாழ்க்கையை மாத்தணும் அப்படிங்கிற பல கனவுகளோட வந்து அவங்க தெரியாமலேயே போய் மகுதி கிட்ட மாட்டிட்டு பல வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. எப்படியாவது அவனுடைய பிடியில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல இந்த தவறை பண்ணிட்டாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் மகுதியை கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இங்க தெரிஞ்சே கோர்ட் வாசல் முன்னாடியே பல கொலைகளை பண்ணிட்டு பல பெண்களை வீடியோ எடுத்து சீரழிச்சிட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை யூஸ் பண்ணி பல பேர் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தாம் பண்ண தவற உணர்ந்து தினமுமே அதுக்காக வருந்திட்டு இருக்கிற நிமிஷாவுடைய மரண தண்டனையை ரத்து பண்ணி ஏதாவது குறைஞ்ச தண்டனையை கொடுக்கலாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தா இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்டை மறந்துடாதீங்க. இதுக்கு ஜனவரி 16 வரைக்கும் தான் டைம் இருக்கு. இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ மை டியர் எஸ்டிஐ ஹெஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் இதுல என்ன? நிமிஷா செஞ்சது குற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஆல்சோ இதே மாதிரி அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.